நான் எப்பவும் சொல்லுவேன், இந்த காட்ஸ் பிளேஸில் உட்காந்துட்டிங்கன்னா எல்லாமே தானாக வந்து அங்கே நின்றோம். ஏன்னா அவர் அப்படி தான் அமைச்சிருப்பார். அந்த டிசைனே அப்படி தான் இருக்கும். உங்கள் மினிஸ்ட்ரியோட டிசைன் அப்படி தான் இருக்கும். இந்த காட்ஸ் பிளேஸ் உங்கள் மினிஸ்ட்ரி மட்டும் இல்லை, உங்கள் வேலை, உங்கள் குடும்பம் எல்லாமே கர்த்தர் சொல்கிற இடத்துல வந்து உட்காந்துட்டிங்கன்னா போதும். எல்லாம் 5-3 அடுக்க பரலோகம் கொண்டு வந்து கொடுத்துரும். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலைக்கு போயிட்டீங்கன்னா போதும், உங்கள் சீட்டுக்கே எல்லாரும் வந்து சைன் வாங்கிட்டு போவான் இல்லையா? உங்ககிட்டே வந்து எல்லாம் சம்பளம் கூட எங்கே வந்துடும்? உங்கள் சீட்டுக்கே வந்துடும். உங்கள் வேலை போய் உட்காரது, சீட்லேருந்து ஏஞ்சி போடுறது, இவ்வளோ தான் மொத்தமே இருக்கும். அப்படி தான் ஊழியம் இருக்கும். கர்த்தர் சொல்கிற ஊழியத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க, அந்த ரைட் பிளேஸுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா, வேலையும் அப்படி சொல்கிறேன், உலக வேலை கூட சொல்கிறேன். கர்த்தர் சொல்கிற சம்பளம் குறைவாக இருக்குதா, அதை பற்றி கவலையே கிடையாது. கர்த்தர் சொல்கிற இடத்துல போய் உட்காந்துருங்க, அந்த இடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் ப்ரேயருக்கு பிரச்சனை இருக்காது, நீங்கள் ஊழியம் பண்ணுறதுக்கு பிரச்சனை இருக்காது. நீங்கள் கொஞ்சம் சம்பளம் அதிகமாக கிடைக்குது, கொஞ்சம் போஸ்டிங் பெருசாக இருக்குது, இது கிடைச்சா நல்லா இருக்குமேனு நம்ம ஆண்டவரை பிடிச்சி கதறிக்கிட்டு இருப்போம். அதில் வேறு நம்ம ஒவ்வொரு ஜப குறிப்பாக சொல்லுவோம், அந்த இடத்த நான் எப்படியாவது போயிடணும் பாஸ்டர், ஜாப் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்லுவார், சரி போ. அங்கே போன பிறகு புளிஞ்சு எடுப்பான். அப்புறம் 3 மாதம் கழிச்சு சொல்கிறது, இப்போ இங்கேயே இருந்திருக்கலாம் பாஸ்டர், நல்லா தான் இருக்குது இந்த இடம், அங்கே பாருங்கள் 24 மணி நேரம் வேலை வாங்குறாங்க. அப்படி தான் இருக்கும்.